அழகை சிலருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்காக காத்திருந்தே சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, எங்கடா அப்போ இந்த 3 சொல்லி கேட்பீங்க. என்ன பண்ணனா எனக்கு எந்த மாதிரி போடுதுன்னு சொல்லி ஒரு ஐடியா எதுவும் கிடைக்கல கைஸ். அதனால் ஷார்ட்ஸு கொஞ்சம் போட்டிருந்தால் போட்டு நினைக்கிறேன். 2-3 ஷார்ட்ஸு சேனலே டவுன் ஃபாலோ போயிடுச்சு. வீடியோ போட்டது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நம்ம என்ன பார்ப்போம்னா சர்வே சீரிஸ் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 சொல்லிட்டா நான் இத்தனை வச்சுக்கன்னு சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? இந்த சர்வர் இது வந்து ஓல்டில் சர்வர் தான். நானும் என் ஃப்ரெண்டு தான் விளாட்னோம். வெறும் 2 பேர் தான். அப்போ அவன் அண்டர் கிரவுண்டில் வீடு கேட்டான். அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டிட்டோம். செகண்ட் பக்கத்தில் இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே பெல் அடிக்க மாட்டேங்குது. என்ன கைஸ் இது பெல்லு கூடாத கொடுக்குது. ஓ மை காட். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக சன்செட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜங்கிள் இருக்குது. ஜங்கிளில் மெயினாக என்ன இருக்கும், பேம்பு இருக்குமா. அந்த பேம்பு இத்தனை வச்சுட்டான். எனக்கு சரியான லாகு. நான் உள்ளே என்னென்னா நிற்க முடியுது. கொஞ்சம் லேசான வந்தாவே எனக்கு லாக் வச்சுது. அடுத்து இது அவன் வச்சதுக்கு செஸ் லோட்டலு கூட இதில் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பெட்டு கூட இங்கே தான் போட்டிருந்தேன். இப்போ தான் பண்ணி மாற்றிட்டேன். எனக்கு சரி நாமளே என்னென்ன பண்ணேன்னு. அடுத்தது இது வேஸ்ட்டு பிளாக். இங்கே பாருங்க, வேஸ்ட்டு பிளாக்னு இருக்கா. வேஸ்ட்டு பிளாக்கெல்லாம் நாங்கள் இங்கே போட்டுருவோம். வேஸ்ட் ஐட்டம்லாம் இங்கே போட்டுப்போம். இதுதான் வேஸ்ட் ஐட்டம். இதெல்லாம் இதுக்கு எடுத்து யார் கொடுத்துப்போம் தெரில. அடுத்து முக்கியமாக இது அண்டர் கிரவுண்டில் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோரேஜ் வச்சுட்டு இந்த இடத்துல போர்ட்டல் வைக்கலாம் சொல்லியிருந்தோம். அவனும் வரல, நானும் வரல. அதனால் இது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது இது என்னதுன்னா ஃபார்மு. இதுங்க நான் உங்களுக்கு பேய காட்டுறேன். இங்கே லேட் இருக்கா மேலே ஆகிடுச்சு. நைட்டாக ஆகிடுச்சு. கீழே போய் முதல்ல தூங்க வேண்டி தான். ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். ஃபோனை கீழே போட்டுப்பேன். கீழே போய் தூங்க வேண்டி தான் சொல்கிறேன். நான் ஃபோனை கீழே போட்டுப்பேன். ஓகே, தூங்கிட்டானா. இப்போ வாங்க மேலே போய் காட்டுறேன். ஒன்றும் இல்லை, மேலே போனால் டேப்லெட் இருக்கும். அதுக்கு மேலே போனால் வாட்டது. அதுக்கு மேலே போனால் சன்செட்டு. எஸ், ஏதோ அவசரத்தில் சன்செட் இதுன்னு சொல்லி விட்டேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபார்மு, இந்த இடத்துல ஹேபல் டிசைனுக்காக வச்சுருப்பேன். அது சுற்றி பேம்பு. இந்த இடத்துல வீட்டு ஃபுல்லாக சுற்றி கிராஃபிக் டேப் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. பூவெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கும். எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சும். இதுங்க பசிக்குது, சாப்பிட்டு. இங்கே ஏதாச்சும் பார்த்தீங்களா போர்ட்டலு, இந்த போர்ட்டல் தான் இதுங்க. இப்போ முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி ஒரு சர்வே சீரிஸ் ஆரம்பித்து 2 வீடியோ போட்டுருப்போம். இப்போ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அந்த ஓல்டு என்ன ஆயிடுச்சுன்னு. அந்த ஓல்டு முடிஞ்சிச்சு கைஸ், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அப்போ ஒரு வெர்ஷன் வச்சுருந்தேன். அதோட இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்குது. அப்படியே எனக்கு தெரிய வந்தது. ஓகேவா, சரி அது ஏற்றி பார்ப்போம். அது ஏற்றி பார்க்கறதுக்காக நான் இதை டெலிட் பண்ணோம். டெலிட் பண்ணாமல் ஏற்றிருக்கலாம். தேவையில்லாமல் டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு டெலிட் பண்ணும்போது கூட எனக்கு இந்த மாதிரி ஓல்டு இருக்குது அதெல்லாம் தோணலை. டெலிட் பண்ணக்க தான் தோணுது இந்த மாதிரி ஓல்டு இருக்குன்னு. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வில்லேஜ் இருக்குது. இதுங்க நான் உங்களுக்கு மார்க் வச்சு காட்டுறேன். எங்கன்னா அதோ இங்கே தான் எல்லாம் அபார்ட்மெண்ட் வில்லேஜ் இருக்குது. சரி, அடுத்து எனக்கு ஆனால் அந்த ஓல்டு பண்ணோட எனக்கு அவ்வளோ வருத்தமாக இல்லை. ஏன்னா எனக்கு இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓல்டு தான் போயிருக்கு. ஆனால் அதில் 2K கேம் ஒரு வீடெலாம் கட்டிட சர்ப்ரைஸ்லாம் பண்ணாது. நீங்கள் ரெக்கார்டு கூட பண்ணேன். அதுக்கு நான் புதுசாக ஒரு இன்ட்ரோ கூட வச்சேன். கடைசியில் எல்லாம் நாசமாக போச்சு. கொடுங்க, அதுக்கெலாம் நம்ம மனசை தவிர உள்ளாமா. முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொருத்தனை அதுக்கு முன்னாடி 1 நிமிஷம். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே ஆனால் மெசேஜ் அது. இந்த இடம் ஃபுல்லாக பேம்பு வச்சுருந்தான். இந்த இடம் ஃபுல்லாக இது மட்டும் வச்சு எடுத்துட்டேன். நீ எடுத்துன்னு வச்சுருந்தேன். வேறு ஃபோன்லேருந்து தான் வச்சு எடுத்தேன். என் ஃபோன்லாம் சுத்தமாக தாங்கலை. இப்போ தான் இது தாங்குது. இன்னும் எனக்கு ஒரு மாதிரி லாக் அடிக்க மாதிரி தான் இருக்குது. ஆம்டரில் நான் உங்களுக்கு இதில் இன்னொருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. அவன் இப்போ பேசுவான். 3, 2, 1 பேசுடா. அவன் சொன்னவன் நான் தான். படுபாய இன்னும் பேரை விட வைக்கல. நீங்களே வச்சு நல்ல பேராக பார்த்து எனக்கு கமெண்ட்டில் வைங்க. ஆமாங்க கைஸ், அவனுக்கு இன்னும் பேரை கூட வைக்கல. அதனால் நீங்களே வச்சு நல்ல பேராக பார்த்து கமெண்டில் வைங்க. இதுதான் நான் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. இதுங்க அதெல்லாம் டெலிட்டு பண்ணிட்டேன். இல்லைனா அது கேவலமாக இருந்திருக்கும். இப்போ என்ன பேசுன்னு தெரியல. தான் நீங்கள் நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணால் தெரியும். சிலதெல்லாம் போட்டு அப்படியே உளறிட்டேன். என்ன பேசுன்னு தெரியல. ஏதோ சொல்லி விட்டேன். அதெல்லாம் டெலிட்டு பண்ணிட்டேன். எத்தனை டெலிட் பண்ணால் 2 டெலிட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லாக் அடிக்க தெரியுதா, ஒரு மாதிரி இப்போ 5% ட்ராப் ஆகாதுமா உங்களுக்கு தெரியுதா, அந்தளவுக்கு எனக்கு லாக் அடிக்குது.
கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா, கிட்ட போய் பார்க்க முடில. இதாவது பேம்பு மேலே ஏறி ஏறி போடணும், அதனால் கடுப்பாகும். இங்கே கீழே இறங்கிட்டு இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் கைஸ், அது நேற்று ராத்திரி ரெக்கார்டு பண்ணேன், இன்றைக்கி காலையில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்ன நான் பேசுகிறேன் எனக்கே தெரியலையே. ஓ மை காட், ஐயோ எனக்கு தெரிஞ்சு கோழி எடுத்துன்னு வந்து விடுவேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன் எனக்கே தெரில. சரிங்க, கோழி இருக்கா, சாரி கைஸ், மாடு எடுத்து விடுத வேலையை பார்க்கலாமா? கைஸ், இங்கேருந்து அப்படியே அந்த பேம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே, அடுத்தது ஃபைனலாக நம்ம எப்படியும் ஆட சில மாடை பிடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே நம்மளுக்கு கீழே போகிறதுக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆடமானு கீழே குதிக்க பிரச்சனை இல்லை, மேலே எடுத்து ஏறி தான் கடுப்பாகுது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே ஏறி வர மாதிரி ஒரு படிக்கட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேர்டு பார்ட்டில் வேணால் ஸ்டோரேஜ் ரூம் கட்டலாமா, இல்லைனா கேவு, இல்லைனா என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல படிக்க கட்டி அப்படியே கீழே போகிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். டைம் லாஸ்ட்டில் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில கைஸ், சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்னஸ்லாம் இல்லை, இந்த ஃபர்னஸில் ஃபர்னஸ்ஸு இந்த ஃபர்னஸ் தான் கைஸ். இதுங்க அயன் எடுத்துடும், அது மாதிரி ஸ்டோரேஜ் அதை க்ளீன் பண்ணோம் கைஸ். இன்வெர்ட்ரி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு அயன் மட்டும் எடுக்கணும். அயன் எடுத்துட்டேனா மேலே ஐயோ சூப்பர் கைஸ், மெசேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் கேஸ். எப்படியோ திரும்ப சர்வர்கில் வந்துட்டேன். அது சொன்னல சர்ப்ரைஸ் இல்லை, அது சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட காட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அயன் நாம் போட போதும், அவ்வளோதான். இதான் நான் பெரிய சர்ப்ரைஸு கிஃப்ட்ஸுன்னு சொன்னேன். இதுங்க முதல்ல நம்ம கரெக்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம், அப்போ தான் டபுள் டபுள்னு போக முடியும். 3, 2, 1 கோ. கொச்சு. ஐயோ, போட சொன்னால் முன்னாடி இருக்க பிளாக்கை வடிக்கிறேன் கைஸ். நான் எப்படி சூப்பராக இருக்கா, கெத்தா மாசா ஹை. ஐயோ, இந்நேரத்தில் வெளியே போனால் தூக்கி சொல்லிட்டு வாங்க நம்மளை. தூங்கிட்டு எஞ்சிட்டு நல்லா அப்புறமா போகலாம். எங்க டோரை சாத்து பாடியோ, டோரை சாத்து முதல்ல போனால் அங்கே இப்போ வந்துடும். இப்போ இந்த ஸ்கெல்டன் 2 ஸ்கெல்ட்டை சேர்த்து என்ன பண்ணுவாங்க நீங்களே பாருங்களா. எனக்கு வந்து மேலே மெசேஜ் வந்துச்சாங்க, என்னால் அடிக்க முடியல. சப்போஸ் அடிக்கும் போது நான் மெசேஜ் ஓப்பன் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்களா, என்னை அடித்து கோழி பணிகளை தூக்கி போட்டாங்க. சரிங்களா, நல்லா இருந்தீங்களா, அடி நாசமாக போவீங்களா. எப்பா கோழி நோது, இதை செஞ்சு வெளியே மட்டும் ஓடி இருந்தாதீங்க. எப்படியோ மூடிட்டேன். ஓகே கைஸ், ஆமதை போட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டுப்போம். நாளைக்கு என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரம் ராகுல். பாய்.